வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உருண்டை குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2.5 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 பாதியமாக வெட்டின சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அரைக்கிறதுக்கு தேவையானது 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஊற வச்சுருந்த புளியை தனியாக கரைச்சி எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் இதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். வழக்கமாக இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும். ஊற வச்சுருந்த பருப்பை 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது தண்ணி இல்லாமல் ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. கூடவே 3 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன 1/4 மூடி தேங்காய் பல்லாக வெட்டி இதோடு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இது கூட பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் இருந்தால் போதும் உருண்டை, ரொம்ப பெரிய உருண்டையாகவும் இருக்க வேண்டாம். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. குழம்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சம் டைமிங்கில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உருண்டை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறக்கூடாது. வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடணுமே தவிர டக்குன்னு கிண்டி விட்டுறக்கூடாது. உருண்டை போட்டதுக்கப்புறம் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உருண்டை வேகணும். நம்ம வேக வச்சு எதுவுமே சேர்க்கலை, அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். உருண்டை உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.